நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்கிடெக்சர் பார்ல வந்து ரூம் அண்ட் ஏரியா சப் கேட்டகரியில் ஏரியா பவுண்டரி டெக் ஏரியா இது போலத்தையும் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி போன கிளாஸில் ரூம் செப்பரேட்டர் டெக் ரூம் இதெல்லாம் பார்த்தாச்சு. இது வந்து ரூம் வந்து இது நீங்கள் கிளிக் பண்ணி இடத்த ஆட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ரூமில் ஃபுல் ஏரியாவும் வரும். அதே மாதிரி ரூம் நம்பரும் கொடுத்து என்டர் ஆகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வழங்கும் நாட் என்க்ளோஸ்ட் ஏரியா வந்து ரூம் ஏரியாவை கவர் பண்ணுறாரு. ஃபுல்லாக அடைப்பட்டிருந்தால் மட்டும்தான் போலில் அது வந்து ஏரியாவை கவர் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏரியான்னு சொன்னீங்கன்னா ஃபுல் ஏரியாவை பவுண்டரி வால் இந்த வாலில் எங்கெல்லாம் கவர் பண்ணி பார்த்துருக்கோ அவ்வளோ ஏரியாவையும் கால்குலேட் பண்ணுறாங்க ஏரியா. இப்போ நம்ம இதுக்கு உதாரணத்துக்காக இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏரியாவை எப்படி ஃபுல்லாக இது கால்குலேட் பண்ணி எடுக்குதுண்டு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆர்கிடெக்சர் பார் போயிட்டு இந்த ஏரியான்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் ஏரியா பிளான் போங்க. நீங்கன்னு சொன்னால் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல் ஏரியாவை கவர் பண்ண போகிறேன்னு சொன்னால் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. இந்த ஒரு நாவல் கலரில் பாருங்கள் ஃபுல் ஏரியா பவுண்டரியாக இருக்குது. இது போல் உங்களுக்கு ஏரியாவை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணும். இப்போ நீங்கள் ஏரியாவுக்கு போயிட்டு திருப்பி ஏரியான்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வழங்கும் நான் ஏரியா கொடுத்த உடனே 1422 ஸ்கொயர் ஃபீட் இந்த மஞ்சள் லைனில் உள்ள அவ்வளோவுமே எட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் இங்கே இப்போ பிளேஸ் பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ இந்த விண்டோவில் விசிபிள் அது எல்லோ கலர் அவ்வளோ ஏரியாவையும் கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கு 1422 ஸ்கொயர் ஃபீட். இதுதான் இந்த ஏரியாவோட பர்பஸ். அடுத்தது நீங்கள் ஏரியா பவுண்டரியும் கிரியேட் பண்ணலாம். இப்போ இது உலகம் வந்து எடுத்திருக்கிறது இந்த இன்டர்னல் ஏரியா. இந்த எக்ஸ்டர்னல் ஏரியாவுக்குரிய இந்த பெல்கனிக்குரிய ஏரியா உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் தான் இது ஏரியா பவுண்டரி. இதுக்கு போனீங்கன்னு சொன்னால் அப்ளை ரூல்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ பிக் லைன் கொடுப்போம். எனக்கு இந்த லைன் வந்து ஏரியா பவுண்டரி வேணும். ஓகே இது வேணும். இப்போ ஓகே. இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதை நீங்கள் ட்ரிம் பண்ணணும். 1422 இருந்தது. இப்போ பாருங்க ஃபுல்லாக வந்து ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ணியிருக்கு. இதுதான் அந்த ஆப்ஷன். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ இது வந்து நான் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு செஞ்சுருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் நீங்கள் ஏரியா வந்து மெஷர்மெண்ட் இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணி எடுக்கலாம். இதுதான் இதில் வந்து வித்தியாசம். அடுத்தது இது வளமையான ஆப்ஷன் தான் டச் ஏரியா. இந்த டச் ஏரியான்னு சொன்னால் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கே வந்தாலும் நீங்கள் ஃபுல் மெஷர்மெண்ட்டை இங்கே வச்சுக்கொள்ளலாம். 1680 ஸ்கொயர் ஃபீட் ஃபுல் ஏரியா இருந்தாலே அதான் அர்த்தம். ஓகேங்க, இது வழங்கிருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இதில் டச் ஆல் நோட் டக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எம்ஏபி சம்பந்தமான டெக் நோட்ஸ், மற்றது ஆர்கிடெக்சரல் ட்ராயிங், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்குரிய டெக் நோட்ஸ் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா வழங்கும். இது வளமையானது. விண்டோ தேவைன்னு சொன்னால் விண்டோவுக்கு ஓகே கொடுத்துட்டு அப்ளை பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோக்குரிய டக் மார்க் வந்து W1 டெட் பண்ணி பண்ணிருக்கு. அதே மாதிரி எஃப்எல்லுக்குரியது எஃப்எல் ஃபேன் லைட் டெட் பண்ணி பட்டிருக்கு. இதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது ரூம் அண்ட் ஏரியாவில் ஏரியா பவுண்டரி டக் ஏரியா வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பிகினருக்காக செய்யப்பட்டது. நீங்கள் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.